என்ன காரணங்களால இந்த பிள்ளைகள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுது, இதுக்கான காரணம் என்னன்னு தேடுறாங்க. இந்த பிள்ளைகள் பாதிக்கப்படுறதுக்கு ரீசன் வேணும் தானே அப்படின்னு தேடும்போது சில 8 காரணங்களை அவங்க குறிப்பிட்டு பேசுறாங்க. 8 ரீசன் இருக்குது. அந்த 8 காரணிகள்ல அவங்க முன்வைக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கான பிரச்சனைகள் என்னன்னு கேட்டா, அவங்கள பிள்ளைகள் பாதிக்கப்படுறதுல மிக முக்கியமாக அவங்களோட மரபணு சம்பந்தப்பட்ட பிரச்சனை முதலாவது இருக்குது. அவங்களோட பரம்பரையில் வரக்கூடிய பிரச்சனை அது. உளவியல் ரீதியான பாதிப்புன்னா அவங்களோட யாரையோ ஃபேமிலி, அந்த குடும்பங்களில் அவங்களோட தகப்பனாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், உம்மாவாக இருக்கலாம், உம்மா அவங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம். இப்படி மரபணு ரீதியாக போகும்போது இதில் ஒரு உளவியல் ரீதியான தாக்கமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போகல, அந்த தகவலை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு காரணியாக இருக்கலாம். அப்போ பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு பிரச்சனையாகவும் இந்த பிள்ளைகளோட மனநலம் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு காரணம் அது இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்தது மூளைகளில் ஏற்படக்கூடிய நரம்புல வர பிரச்சனைகளால், அந்த நரம்பு பிரச்சனைகளாலையும் பிள்ளைகள் பாதிக்கப்படும் போது அது மன ரீதியாக பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு காரணம் சொல்கிறாங்க, அந்த பிள்ளையோட குடும்பம், அது வாழ்கிற சூழல் அந்த பிள்ளைய உளநோய்க்கு ஆளாக்கும். அவங்களோட குடும்பம் அது எப்படி அவங்களோட குடும்ப வாழ்க்கை இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் பிள்ளையும் என்ன செய்யும், அந்த இடத்துல வளரும். அந்த பிள்ளை வளரக்கூடிய சூழல், அவங்களோட அக்கம் பக்கத்து வீடுகள், நண்பர்கள், அவங்கள அண்டி வாழக்கூடிய அவங்களோட சூழலில் உள்ள அந்த நடைமுறைகள், இது எல்லாம் ஒரு பிள்ளையை உளரீதியாக பாதிப்புக்குள்ளாக்குது அப்படிங்கிற இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. நாம் அது பின்னாடி அந்த ரீசன் எல்லாம் என்ன எப்படின்றதை நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சொல்கிறாங்க, இந்த குடும்ப ரீதியான காரணங்களில் பிள்ளைகள் இந்த குடும்பத்தில் வர சண்டை சச்சரவு இருக்கு இல்லையா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது மடியில் தூக்கி வச்சுட்டு இருக்கிற குழந்தையோட ஒரு உம்மா பிள்ளைய தூக்கி வச்சுட்டு இருக்கும்போது அந்த தாய் இன்னொருத்தரோட சண்டை பிடிச்சாலோ, அல்லது புருஷன் கணவன் தாயோட அந்த மனைவியோட சண்டை பிடிச்சாலோ அதில் பாதிக்கப்படுறது கணவன் மனைவி மட்டும் இல்லை, யாரும் பாதிக்கப்படுவாங்கன்னா அந்த பிரச்சனையை பார்த்து கொண்டிருக்கிற குழந்தை பாதிக்கப்படும். உள்ளம் பாதிக்கப்படக்கூடிய காரணிகளில் அது ஒரு ரீசன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பிரச்சனை இருக்குது, சில குடும்பங்களில் வறுமைகள் இருக்கும். வறுமை இருந்தால் அந்த வறுமையால் அந்த பிள்ளை ஒழுங்காக சாப்பிடாது, டைமுக்கு சாப்பிட கிடைச்சாது, அதுக்கு ஒரு டீயை குடிக்கிறதுக்கு வசதி இருக்காது, அழகான ஒரு ஆடை உடுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாது, மற்ற பிள்ளைகளை பார்க்கும். இந்த வறுமையால் இருக்கக்கூடிய பிள்ளை ஒரு காலில் போட்டுட்டு போ, ஒரு செருப்பு இல்லாமல் நடக்கும். இந்த மாதிரி இந்த பிள்ளை அடுத்தவங்களை பார்க்கும்போது தன்னை ஒரு தாழ்ந்த நிலையில் அது யோசிக்கும். அந்த பிள்ளையெல்லாம் எப்படி இருக்குது, நம்மளோட உம்மா அப்பா நமக்கு இதை தரலையே, வாங்கி தரலையே, நம்மக்கிட்ட இல்லையே, இப்படின்னும் போது பிள்ளையோட உள்ளத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுமெண்டா ஒரு பாதிப்பை உண்டாக்கி கொண்டே இருக்கும். அதுவும் ஒரு காரணம், குடும்பங்களில் இருக்கிற வறுமை அப்படிங்கிறாங்க. இன்னொன்று உம்மா வாப்பா மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தாங்கண்டா, இப்போ உம்மாவோ வாப்பாவோ மன ரீதியான பிரச்சனைக்கு உள்ளானவங்களாக இருந்தால் பிள்ளையும் பாதிக்கப்படும். வாப்பா அந்த மாதிரி கொஞ்சம் மனரீதியாக பாதிக்கப்பட்டவராக இருந்து அவர் ஒரு கல்யாணத்தை முடித்து அதன் மூலமாக ஒரு குழந்தை பிறந்து அந்த பிள்ளை வளரக்கூடிய நேரத்தில் வாப்பாட அந்த தாக்கம் பிள்ளைக்கு சில நேரம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த உம்மாக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்து அந்த தாய் மூலமாக கடத்தப்படக்கூடிய அந்த உணர்வுகள் பரிமாற்றங்களாலையும் இந்த பிள்ளை பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த தாய்க்கோ தகப்பனுக்கோ இருக்கக்கூடிய அந்த உளரீதியான பாதிப்பு பிள்ளையையும் தாக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று அடுத்தது, இந்த வீடுகளில் நடக்கிற வன்முறைகள் துஷ்பிரயோகங்களாலையும் பிள்ளை பாதிக்கப்படும். வீடுகளில் பக்கத்துக்காரன் சண்டை பிடிப்பான், நம்மளோட வீட்டு ஆட்கள் கொஞ்சம் வாயை மூடிட்டு இருப்ப முடியலாமல் நாமளும் சாரத்தை மடித்து கட்டிட்டு சண்டை பிடிப்போம். அடிதடி வெட்டு கொத்து காயங்கள் இரத்தங்கள் என்று ஓடும்போது வன்முறையாக அது வெடிச்சும் போது இதை பார்க்குற பிள்ளையிட உள்ளத்தில் இது தானாக ஒரு பிரச்சனையை மனரீதியான பாதிப்பு அது உண்டாக்கும். அப்படி அந்த காரணங்களாலையும் பிள்ளைகள் உளநோய்க்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ரீசன் சொல்கிறாங்க, இப்படி நிறைய காரணிகளில் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய
கலாச்சார ரீதியான காரணங்கள். அதில் வந்து அந்த புள்ள போய் படிக்கிற ஸ்கூலில் இருக்கிற பிள்ளைகளோட நடத்தைகளால், அந்த பிள்ளை வந்து அந்த அவங்களோட நண்பர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பழக்க வழக்கங்களால் பிள்ளை வந்து உள ரீதியாக மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து சண்டை பிடிக்கிறது, பிள்ளைகள் ஒரு பிள்ளையை ஒதுக்குறது, அவங்க வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிட்டு இன்னொரு குரூப்பாக பிரிஞ்சு கொள்வது, இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது தானே. ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு வந்தால் அதை சேர்க்கிறல்ல, அதை வந்து என்னென்ற நீ எங்களோட குரூப் இல்லை அப்படின்னு ஒதுக்கி விட்டுருது. அப்போ இந்த பிள்ளை வந்து என்ன செய்யும், ஒரு தனிமையை உணரும், ஒரு ஃபீலிங்ஸ். அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு சமூக தனிமையை அது உணருது. இந்த மாதிரி இந்த குரூப்பாக பிரிஞ்சு கொண்டு ஒரு பிள்ளையை ஒதுக்கிட்டு இன்னும் 4 பேர் சேர்ந்து கொண்டு, இது சின்ன பிள்ளைகளோட விளையாட்டுத்தனம் தான். ஆனால் அந்த விளையாட்டுத்தனம் வந்து என்னவாகுமெண்டா, நாளைக்கு தனிமைப்படுத்தப்படுற அந்த பிள்ளை வந்து என்னை இந்த சமூகம் ஒதுக்குது, தனிமைப்படுத்துது, என்னோட பேசுது இல்லை, எந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்குது இல்லை அப்படின்னு அந்த பிள்ளை உள்ளத்தால் பாதிக்கப்படும். இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த உடல் வளர்ச்சி அடைகிறதுல உள்ள குறைபாடுகள், ஹெல்த்தியில் உள்ள பிரச்சனைகள், ஒரு பிள்ளை ஒரு நோயாளியாக இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிடும், உள்ளத்தால் பாதிக்கப்படும். பிறந்ததில் இருந்தே நோயாளியாக இருந்தால் அதில் வந்து உடல் நலம் மற்றும் வளர்ச்சி காரணமாக அந்த பிள்ளை வந்து பாதிப்புக்குள்ளாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வந்து பிள்ளையோட வளர்ச்சி தாமதம் அடைஞ்சிச்சுன்னா, ஒரு பிள்ளை கட்டையாக இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், சமூகத்தில் கட்டையான பிள்ளைகள் இருக்குதானே, இந்த மட்டும் தான் இருப்பான். அந்த பிள்ளையோட வயசு என்னடான்னு கேட்டால் 15 வயசும்பா, வளர்ந்து இருக்காது, மீச தாடியெல்லாம் முளைச்சிருக்கும், சின்ன ஆளாக இருப்பான், கல்யாணம் முடிக்கிற பருவத்தில் இருப்பான். அப்போ வளர்ச்சி இல்லை. இவன்ட உள்ளத்தில் எப்படிண்டா, அப்படி எல்லாரும் நம்மளை விட பெருசாக வளர்ந்து நல்லா சம்பாரித்து வாகன வசதிகளோட ஓடிக்கிட்டு கல்யாணத்தை முடித்து புள்ள குட்டியாக இருக்கிறான், நம்ம இன்னும் இந்த மட்டுக்கு தரடா இருக்கிறோம். அந்த சின்ன அந்த அவன்ட வளர்ச்சியை நினச்சி அவன் மனசால் பாதிக்கப்படுறான்டா, அவனுக்குள்ள அது என்ன செய்யுது, தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்குது, அப்படியும் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மீடியாக்களுடைய தாக்கம், தொழில்நுட்பங்கள் மீடியாக்களுடைய தாக்கங்களாலையும் பிள்ளைகள் உளரீதியாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. இந்த மீடியாக்களுடைய தாக்கங்கள் சம்பந்தமாக நாம் பார்க்க இருக்கிறோம் பிள்ளைகளோட விஷயத்தில். அது எப்படியெல்லாம் தாக்கம் செலுத்துது, அந்த பிள்ளைகள் எப்படி அதனால் வந்து பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படின்றதுல முக்கியமாக இந்த மொபைல் ஃபோன்களால் பிள்ளைகள் மத்தியில் ஏற்படக்கூடிய உளரீதியான பாதிப்புகள் அதுகளை நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்படி நிறைய தகவல்களை வந்து அவங்க நமக்கு பட்டியலிட்டு தாராங்க. குழந்தைகளினுடைய உள்ளம் பாதிக்கப்படுவதற்கான காரணிகள் அப்படின்னு. இப்போ இந்த குழந்தைகள் இவ்வளோ காரணம் இருந்தாலும் நாம் புறக்கி எடுத்து சிலதை வந்து என்ன செய்ய போகிறோம், பார்க்க இருக்கிறோம். முக்கியமாக இந்த பிள்ளைகள் வந்து இந்த அரசாங்கத்தால் சுகாதார அந்த அமைச்சால் வந்து வெளியிடப்பட்ட காரணங்களில் மிக முக்கியமாக என்னென்ன காரணங்களால் இந்த பிள்ளைகள் மனநலம் பாதிக்கப்படுறாங்க என்றால், பெற்றோர்களுடைய கவனக்குறைவால் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. பிள்ளைகளை உம்மா அப்பா கவனிக்கிறது குறைவு, பெற்று போட்டால் கடமை முடிஞ்சுன்னு நினச்சிறது இல்லை. பிள்ளைகளை பெற்றா அந்த பிள்ளைகளை நாம் ஆளாக்குற பொறுப்பு நமக்கு இருக்குது. அப்படி அந்த பிள்ளைகள் மீது பெற்றோர்கள் கவனம் செலுத்துகிற விஷயத்தில் அவங்க கவனக்குறைவாக இருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்றாங்க. அடுத்தது வந்து ஒரு புள்ள தாய்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு அன்பு இருக்குது. என் உம்மா எனக்கு அன்பு காட்டணும். இப்போ பிள்ளைகளோட இயல்பு என்ன தெரியுமா, ஒரு பிள்ளைய தன்னை தாய் வந்து தன்னை விட்டுட்டு இன்னொரு பிள்ளையை தூக்கினா அழும். பிள்ளை அப்படித்தானே, சின்ன பிள்ளை வந்து பார்க்கும், என்ன உம்மா நம்மளை தூக்காம வேறொரு பிள்ளையை தூக்குறா அப்படின்னு பார்த்துட்டு, ஏண்டா தண்டை இடம் பறி போறதை விரும்பாது. உம்மா அந்த பிள்ளைக்குரிய இடத்தை இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறாங்கன்றதை அந்த பிள்ளை ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்போ பிள்ளைகளுடைய இயல்பு என்னன்னா, அந்த தாயிட்டையோ தகப்பனுக்கிட்டையோ அது இயல்பாக எதிர்பார்க்கிற அன்பும் அந்த எதிர்பார்ப்பும் கிடைச்சாம இருக்குது இல்லையா, கிடைச்சாத நேரத்தில் அது பாதிக்கப்படும் பிள்ளை அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அன்பு பாசம் உரிய முறையில் கிடைச்சல்ல அப்படின்றதுனால குழந்தை பாதிக்கப்படுது. அது உளரீதியான பாதிப்புக்கு உள்ளாகிறதுக்கு ஒரு காரணம் என்றாங்க. அதே மாதிரி வந்து முறையாக அந்த பிள்ளை அரவணைக்கப்படாத நேரங்களில் ஒரு பிள்ளை வந்து ஏதோ ஒரு காரணத்தால் பாதிக்கப்படுதுன்னு வைங்களேன், ஒரு நோயால் பாதிக்கப்படுது.
பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளையை என்ன செய்யணும்? அதுக்குரிய வைத்தியத்தை பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் செஞ்சு பிள்ளைய அது குணமாகிற வரைக்கும் கவனிக்கணும். அதை விட்டுட்டோம்னா என்ன நடக்கும்? அந்த கவனிக்கிற அரவணைப்பு இல்லாமல் நம்ம என்னமோ ஆக்கிரம் காய்ச்சரம் தின்ன கொடுக்குறோம், கொட்டுறோம், உடுகுடவை போட்டு விடுறோம், பிள்ளை தெரியட்டும், அந்த பிள்ளை வந்து நோஞ்சானாக இருக்கும், நோயாளியாக இருக்கும். அந்த பிள்ளையோட தேவை என்னன்றதை நாங்கள் நினச்சி அந்த பிள்ளையை அரவணைச்சி அதுக்கு என்ன தேவைன்றதை உணர்ந்து செய்யாட்டி அரவணைப்பு இல்லாமல் போகும்போதெல்லாம் பிள்ளை என்ன செய்யும்? அது தானாகவே ஒரு பாதிப்பை உணரும் என்றாங்க. அப்போ அரவணைப்புன்றது பிள்ளைகளுக்கு கட்டாயம். அதை வந்து ஒரு காரணியாகவும் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பிள்ளைகளோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். எங்களோட உணர்வுக்கு நாங்கள் பேசக்குள்ள நம்ம இன்னொருத்தர் காது கொடுக்காட்டி எங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கிறோம், அவர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறோம், பட அப்படின்ட்டு நாம் இன்னொரு பக்கம் போனோம்னா எங்கட மனசே பாதிக்கப்படுது தானே. பெரியவங்களோட மனசே எப்படின்னா, நாம் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறோம், நம்மளுக்கு பாடுற அவர் மதிப்பு கொடுக்குறான் நான் பேச்சுக்கு அப்படின்னு இதுவன்ட்டு போய் நான் பேசினேனே என்ற மாதிரி எங்களோட மனசு பாதிக்கப்படும் போது ஒரு சின்ன குழந்தை வந்து நம்ம பேசுகிறத உம்மா கேட்கணும், வாப்பா கேட்கணும், நம்ம பேச்சுக்கு அது காது கொடுக்கணும் என்று அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்னா உணர்வுகளுக்கு அவங்க மதிப்பு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கும். விளையாடும், ஓடும், பாயும், அந்த பிள்ளையோட எல்லா நடவடிக்கையையும் காட்டும். அந்த பிள்ளையோட உணர்வு அது வெளிப்படுத்தும். இந்த உணர்வுகளை நாங்கள் மதிக்கணும்னு அந்த பிள்ளை எதிர்பார்க்கும் போது அதுக்கு முட்டுக்கட்டையாக நாம் இருந்தோம்னா அப்போவும் பாதிக்கப்படும் பிள்ளை. அதுவும் ஒரு காரணம். இன்னொன்று, நமக்கிட்ட ஒரு பிள்ளை இருந்தால் அந்த ஒரு பிள்ளைக்கு மட்டுமே அன்பை காட்டலாம். ஒரு 4-5 பிள்ளையை பெற்று போட்டோம்னா மூத்த பிள்ளைய விட்டுருவாங்க. அவன் 10 வயசுல இருப்பான், மற்ற 2வது பிள்ளை ஒரு 7 வயசுல இருக்கும், 3வது பிள்ளை ஒரு 5 வயசுல இருக்கும், கடைசியாக பிறந்த பிள்ளை ஒரு 1.5 வயசு 2 வயசு பிள்ளையா இருக்கும்னு வைங்களேன். இந்த 2 வயசு பிள்ளையை தூக்கி அரவணைச்சி கொண்டு 2வது 3வது பிள்ளையை விட்டுட்டாங்கன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? பாரபட்சம் காட்டுதாங்க. பாடுறா நம்மளோட உண்மை நம்மக்கிட்ட காட்டின இறக்கமெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த தம்பிக்கு காட்டுதாங்க இறக்கம், தங்கச்சை மட்டும் தூக்கி தூக்கி வச்சுக்குதாங்க, நம்மளை வந்து என்ன செய்யறதில்ல, பார்க்குறதில்ல, நம்மளோட இறக்கம் காட்டுறதில்ல. இப்படி ஒரு பாரபட்சத்தை நாம் காட்டுற மாதிரி அவங்க ஃபீலிங் பண்ணினா அது பாதிப்பை உண்டாக்கும். பாதிப்புன்ற சாதாரண பாதிப்பு இல்லை, அந்த தண்ட சகோதரன் தண்ட கூட பிறந்த உணர்வு இல்லாமல் போய் சாவடிச்சு போட்டுரும். நிறைய சம்பவங்களும் நடந்திருக்குது. அந்த பாதிப்பு அந்த அளவுக்கு அது உள்ளத்தில் ஒரு பாதிப்பை வந்து நஞ்சு மாதிரி விதைச்சும் அந்த பாரபட்சம்ன்றது. அதையும் ஒரு காரணமாக சொல்றாங்க. இப்போ இந்த காரணங்களால தான் இஸ்லாம் அதிகமாக இந்த பிள்ளைகளுடைய உளவியல் ரீதியான விஷயத்தில் கவனம் செலுத்துங்கன்றது. கவனம் செலுத்துங்க, இந்த பிள்ளைகளோட விஷயத்தில் நீங்கள் வந்து உள்ளம் பாதிக்கப்படாத வகையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்கன்னு அந்த பிள்ளைகள் விஷயத்தில் இந்த உளவியல் சம்பந்தமான அதிகமான கருத்துக்களை பேசின ஒரு மார்க்கம் கொள்கை இஸ்லாம் தான். அதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். இந்த குழந்தை உளவியல் குறித்து அல்லாஹும் ரசூலும் சொல்கிற விஷயங்களை நாங்கள் வந்து புரிஞ்சு கொள்ளாட்டி, பிள்ளைகள் சம்பந்தமாக அல்லாஹ் ரசூல் சொல்கிற அந்த அடிப்படைகளை நாம் விளங்கி கொள்ளாட்டி அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிச்சயம் பாதிக்கும். பாதிக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நாம் இன்றைக்கு சமுதாயத்தில் வந்து பிள்ளைகளை பெற்று போட்டு வளர்த்து ஆளாக்கி விட்டுருவோம்னு நினச்சிடும். ஆனால் 100க்கு 90-95% பிள்ளைகள் உள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களாகத்தான் சமூகத்தில் நடமாடுவாங்க. ஒரு சிலர் காற்று அன்பு, பரிவு, பாசம், பாரபட்சம் இல்லாத தன்மை, அரவணைப்பு, அந்த பிள்ளைகளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கறதை எல்லாம் பெற்றுக்கொள்ளுதண்டா அந்த பிள்ளை சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அப்போ இந்த சின்ன பிள்ளைகளுடைய விஷயத்தில், இந்த குழந்தைகளுடைய உளவியல் விஷயத்தில் அல்லாஹ் ரசூல் காட்டின வழிமுறை எப்போ புறக்கணிக்கப்படுமோ அன்றைக்கு அந்த பிள்ளைகள் நிச்சயமாக தாய் தகப்பனுக்கு கட்டுப்படாத பிள்ளையா, பேச்சு கேட்காத பிள்ளையா, உருப்படாத பிள்ளையா, அந்த பிள்ளையே தாந்தோன்றித்தனமாக வழி தவறி போயிடும். அதில் நாங்கள் மிக முக்கியமாக இருக்கிறோம். உலகத்தில் 19வது நூற்றாண்டில் இருந்துதான் இந்த உளவியல் ரீதியான விஷயங்கள் அதிகமாக பேசப்பட ஆரம்பிச்சிச்சு. இந்த நவீன காலத்தில் வந்து
19ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் இருந்துதான் உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதிலும் குறிப்பா இந்த சின்ன பிள்ளைகளுடைய உளவியல் ரீதியான பிரச்சனைகள் பேசப்பட்டுச்சு. குழந்தைகளுடைய உளவியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டுச்சு, வாத பிரதிவாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டுச்சு. அதுல முக்கியமாக நிறைய மருத்துவர்கள் இந்த மனநல மருத்துவர்களாக உருவெடுத்தாங்க. பிள்ளைகளோட விஷயம், பெரியவங்களோட விஷயம், அவங்க மனநலம் பாதிக்கப்படுறதுக்கான காரணிகளை எல்லாம் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யணும், கவுன்சிலிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய மனநல மருத்துவர்கள் உருவானாங்க. இதுக்கு அடிப்படையாக பேஸ்மெண்டாக இருந்தவர் யாரு? உளவியல் துறையிலேயே மெயினா உலகம் பேசக்கூடிய ஒரு ஆய்வாளர் தான் யாரு? சிக்மண்ட் ஃப்ரைடுன்றவர். சிக்மண்ட் ஃப்ரைடுன்றவர் தான் இந்த உளவியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிக பிரம்மாண்டமான அளவுக்கு ஒரு ஆய்வு செஞ்சவர். அவருடைய ஆய்வுகள், அவர் எல்லா துறைகளையுமே ஆய்வு செஞ்சார். பெரியவர்களுடைய உளவியல் ரீதியான பிரச்சனைகள், சமூகம் சார்ந்த உளவியல் பிரச்சனைகள், சிறுவர்கள் சார்ந்த உளவியல் பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான உளவியல் பிரச்சனைகள், இப்படி எல்லா பகுதிகளையும் அவர் ஆய்வு செஞ்சார். அதுல முக்கியமா அவர் முக்கியத்துவம் கொடுத்து பேசின ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த குழந்தைகள் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை அவர் சமூகத்துக்கு சொன்னார். மிக முக்கியமான ஒரு விஷயம் அது. சிக்மண்ட் ஃப்ரைடுடைய கருத்துக்கள்ல சின்ன பிள்ளைகளோட விஷயத்தில் அவர் சொன்ன ஆகப்பெரிய மிக முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு கேட்டா, ஒரு வயசுக்கு ஆம்பளை பிள்ளையோ இல்லாட்டி ஒரு பொம்பளை பிள்ளையோ அந்த பிள்ளை கோபமா நடக்கிறதும் இரக்கமாக நடக்கிறதும், அந்த பிள்ளை அந்த கோபத்தை கட்டுமையாக கோபம் காட்டுதுன்னு வைங்களேன், எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு விடும், எதுக்கெடுத்தாலும் கோபம், தட்டப்பட்டு சாமானை தூக்கி எரிகிற, ஒட்டச்சிற, உமா பாப்பா பேசினா காது கொடுத்து கேட்குறல்ல, இப்படி அந்த பிள்ளை ஒரு சூழலுக்குள்ள இருக்குமாக இருந்தா, அவர் சொல்றாரு இந்த பிள்ளை அவங்களோட 5 வயசுக்குள்ள அவங்களுக்கு நடந்த அந்த சூழல்ல அந்த பிள்ளைக்கு ஏற்பட்ட உளரீதியான பாதிப்பிட வெளிப்பாடுங்கிறாரு. ஒரு 5 வயசுக்குள்ள அந்த பிள்ளை சந்திச்ச பிரச்சனைகளோட வெளிப்பாடு தான் அந்த பிள்ளை பருவ வயசுக்கு வந்ததுக்கு பிறகு இதை வெளிக்காட்டுறது. 5 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளை வாழும். ஏன்னா அந்த பிள்ளைக்கு அந்த வயசுல தெரியாதே, எதிர்த்து பேச தெரியாது, அடிச்சு உடைச்ச தெரியாது, கோபம் காட்ட தெரியும், ஆனா இந்த அளவுக்கு பெரிய கோபம் காட்ட தெரியாது. அப்ப இந்த கோபத்தை வெளிப்படுத்துறது, இரக்கத்தை வெளிப்படுத்துறது, பயந்த சுபாவத்தில் இருக்கிறது, சமூகத்துக்கு தலகாட்டாம இருக்கிறது, எல்லாத்த விட்டும் ஒதுங்கி தனியா இருக்கிறது, இந்த மாதிரி அந்த பிள்ளையுடைய அந்த பருவ வயசுக்கு பிறகு அந்த சூழல் இருக்குமாக இருந்தா அது 5 வயசுக்குள்ள பாதிக்கப்பட்டிருக்குது. எப்படி அப்போ பாதிக்கப்பட்டிருக்குன்னா, உளரீதியாக அது கண்டு 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 சில விஷயங்களை கேட்டு கேட்டு அது உள்ளத்தில் ஆழமாக பதிஞ்சு அந்த பதிவு தான் அந்த பிள்ளையோட வெளிப்பாடாக வருகுது அப்படின்றாரு. அப்போ இந்த 5 வயசுக்குள்ள அந்த பிள்ளை வாழக்கூடிய சூழல் மிக முக்கியமாக திறமா இருக்கணும். வீட்டு சூழலாக இருக்கலாம், படிக்கிற சூழலாக இருக்கலாம், அது நடமாடுற சூழலாக இருக்கலாம், அது மிக முக்கியமாக ஒழுங்கா இருக்கணும் அப்படின்றாரு. சூழல் ஒழுங்காக இருந்தா அந்த பிள்ளை ஒழுங்காக வளரும். சூழல் என்றதை நாங்க தாய் தகப்பன் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சணும். தாய் தகப்பன் என்ற அந்த தாய் தகப்பன்ற சூழல்ல இருந்து அந்த பிள்ளை ஒழுங்காக வளருமா இருந்தா அந்த பிள்ளை நல்லா இருக்கும். அங்க ஒழுங்கு கெட்டு போச்சேண்டா எல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்றத பேசிக்கா சொல்றாரு. மூளையில 2 பகுதி இருக்குது. மனுஷன் மூளையில 2 பகுதி பிரதானமா இருக்குது. ஒன்று வலது மூளை, இன்னொன்று இடது மூளை. இதுக்கு சொல்லுவாங்க வலது மூளைக்கு எமோஷனல் ரைட்டுன்னுவாங்க. வலது மூளைக்கு என்ன சொல்லுவாங்கண்டா இந்த உளவியல்ல எமோஷனல் ரைட்டுன்னுவாங்க. இடது மூளையை சொல்லுவாங்க லொஜிக்கல் லெஃப்ட்ன்னுவாங்க. எமோஷனல் ரைட், லொஜிக்கல் லெஃப்ட்னு சொல்றது. இந்த வலது மூளையிட வேலை என்ன தெரியுமா? அது சின்னத்திலே இருந்து பார்க்குற விஷயங்களை எமோஷனலாகவே பார்க்கறது. சிரிக்கிறது, அழுகிறது, கோபத்தை காட்டுறது, அட்டம் பிடிக்கிறது, இதெல்லாம் எமோஷன். பிள்ளைட எமோஷன் அந்த பிள்ளைட வலது பக்கம் என்ன செய்யும்னா அது ஒரு குறிப்பிட்ட 5 வயசுக்குள்ள அந்த எமோஷனல் ரைட்டுன்றது திறந்தே இருக்கும்.
அப்போ அதுக்குள்ள போற விஷயங்கள் நல்லதா போகணும். அந்த போற விஷயங்கள் பிள்ளைக்கு அடம்பிடிக்கிற விஷயங்களாக, வன்முறைகளாக, கோவத்தை காட்டுற விஷயங்களாக, அடிதடிகளாக, ஏச்சு பேச்சுகளாக, மட்டம் தட்டுறதா, அப்படி போக போக அந்த எமோஷன் என்ன செய்யும்டா, அதையே உள்வாங்கி 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 வச்சு அந்த எமோஷன் தான் வெளிப்படும். அப்போ எமோஷனல் ரைட் என்ற அந்த மூளை வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதை என்ன செய்யும்னா அந்த உணர்வுகளை தான் எடுக்கும், உணர்வுகளை உள்வாங்கும், ஃபீலிங்ஸ் எடுத்துக்கொள்ளும். ஆனால் இந்த மூளை வந்து அந்த பீரியட்ல வளர்ச்சி அடையாது. இந்த இடது மூளை இருக்கே அது சும்மா தான் இருக்கும். அது வந்து எமோஷனல் ரைட் கரெக்டா வந்துட்டா 2 வயசுக்குள்ள அது கிரியேட் ஆகிட்டா 2வது வயசுல இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். லாஜிக்கல் லெஃப்ட் இந்த பக்கம் இது கால்குலேட் பண்றது, இதை செய்வோமா செய்யப்படாதா, இதை செஞ்சா நல்லமா இல்லாட்டி சரியில்லையா, இதை கொடுக்கணுமா கொடுக்கப்படாதா, இந்த கால்குலேட்டிங் பண்ணி பிரிச்சு பகுப்பாய்வு செஞ்சு இந்த உம்மா அப்பாவோட எப்படி நடக்கணும், கூட்டாளிகளோட எப்படி நடக்கணும், இவனோட அவனோட எப்படி நாம நடந்துக்கணும், எப்படி காசு சம்பாதிக்கணும், எப்படி செலவழிக்கணும், இதையெல்லாம் எது திங்க் பண்ணும், இடது மூளை. இது வந்து 2 வயசுக்கு பிறகுதான் ஓப்பன் ஆகும். அது வரைக்குமே எது வந்து திறந்திருக்கும்டா, வலது மூளை தான் திறந்திருக்கும். இப்ப நாங்க கொடுக்குற எங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாமே வலது மூளைக்கு தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது இந்த 5 வயசுக்குள்ள கிரியேட் ஆகி அந்த 5 வயசு வரைக்கும் உள்ள போற விஷயங்கள் எல்லாம் அங்க பதிவாகி ரெக்கார்ட் ஆகி அந்த மூளையே கூடுதலா இயங்க ஆரம்பிச்சுச்சண்டா இந்த லெஃப்ட் மூளை ஒரு நாளும் வேலை செய்ய, இடது மூளைக்கு வேலை இல்லை. அந்த பிள்ளைக்கு தான் அதுக்குரிய தகவல் போகலையே. ஒரு பிள்ளை அதுல 2வது வயசுல என்ன செய்யும்டா, அது ஓடி ஆடி பேசி பழகிற ஒரு பருவம் தானே. அப்ப அது வந்து வாப்பாவை வந்து எப்பவும் ஒரு ஹீரோவா பார்க்க ஆரம்பிச்சும். எல்லாத்துக்கும் வாப்பா அபு டெடா அப்படின்னு வாப்பாவை ஒரு ஹீரோவா பார்க்க ஆரம்பிச்சும். இந்த புள்ள நினைச்சிற மாதிரி வாப்பா இருக்கணும்னு ஆசைப்படும். அதோட உணர்வு, அது அதோட ஃபீலிங்ஸ். அப்போ அந்த பிள்ளை வந்து அதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபீலிங்ஸை வெளிக்காட்டும் போது அந்த பிள்ளையோட ஃபீலிங்ஸை நாங்கள் என்ன செய்யணும்டா, அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணாமல் தட்ட போனோம்டா அவங்க தான் பாதிப்பு ஆரம்பிக்கும். இதான் பேசிக். அப்போ பிள்ளைகள் வந்து எப்பவுமே அந்த 2வது வயசுக்குள்ள வரும்போது நாங்கள் அந்த பிள்ளைக்கு இந்த லெஃப்ட் லாஜிக்கல் இருக்குதானே, லாஜிக்கல் லெஃப்ட் இந்த இடது மூளை வேலை செய்யறதுக்கு அந்த 2 வயசுக்கு உள்ள ஒரு பிள்ளைக்கு நாங்கள் 500 சொற்களை உள்ள பூத்தி இருக்கணுமா ஒரு பிள்ளைக்கு. இது பிள்ளைக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு சொல்ல தெரியாது, உண்மையில பேச தெரியாது. 2 வயசுல பேசுமா பிள்ளை, தரமா தெரியாது. ஆனா சொல்லிக் கொடுக்கணும். இது ஃபோன், இது ஃபோன், இது மைக், இது ஃபேன், இது பில்டிங், இது கார், இது பஸ், இது கிணறு, இது தண்ணி. அதுக்கு தேவையான சொற்களை நாங்கள் உள்ள கொடுத்து 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 நாங்கள் சாதாரணமாக பேசுறது. ஒரு நாயை கண்டா இது டோக் மகன், அது புள்ள மெமரியில் வச்சுக்கும். ஒரு பூனை போனால் இது கெட் மகன், அது புள்ள அது மெமரியில் ஒட்டோவா சேவ் ஆகும். புள்ள திடீர்னு காணும்போது டோக் உண்டும், இது கெட்டுண்டும், ஃபேன் உண்டும். ஏன் நாங்கள் அதுக்கு கிளாஸ் வச்சு டீச்சிங் பண்ணல, சொற்களை போட்டு இருக்கிறோம். அது புள்ள உம்மா அப்படின்றதா, உம்மாடி யாரு சொல்லி கொடுத்தாங்க, கேட்டு அதுவா கேட்டதை வந்து காது உள்வாங்கி கொள்ற விஷயங்களை மூளை ப்ராசஸ் பண்ணும். மூளை ப்ராசஸ் பண்ணி 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 அதை என்ன செய்யும்டா ஒரு டைம் அவுட்புட் பண்ணும். அதான் புள்ளையோட வேலை. அப்போ அந்த பிள்ளைக்கு நாங்கள் சின்ன வயசுல அந்த மூளை வேலை செய்யக்கூடிய நேரத்தில் ஃபர்ஸ்ட் இதை எழுது மகன், அதை எழுது மகன், இதை செய்யுங்க, இது ரெண்டும் செய்யப்படாது. பேனை குட்டுக்கவே படாது பிள்ளைக்கு. நாம கையை பிடிச்சி எழுதுங்க 2 வயசுல என் பிள்ளை ABCD எழுதும், அது செய்யவே படாது. பிள்ளைக்கு ஒரு நாளும் டீச்சிங் செய்யக்கூடாது, ட்ரைனிங். பிள்ளை ட்ரெயின் பண்ணப்படணும் 2 வயசுல.
இந்த 2 வயசுக்குள்ள அந்த புள்ள ட்ரைனிங் தானே தவிர டீச்சிங் ஒரு நாளும் கொடுக்கப்படாது. எங்களோட பிள்ளைகள் வந்து பேப்பர்களை இழுத்து போட்டு கிழிச்சும், இல்லை பென்சில்களை பேனைகளை கொண்டே போட்டு கீறும் இல்லையா, சோத்துல கீறும், கலரை கீறும், சோக்க கீறும், பிளாட்டினம் கலரை எடுத்துட்டு கொண்டே கீறும். கீறினா உம்மா உனக்கு இதே தான் வேலை கொண்டா அப்படி தட்டி அதை பறிச்சு கொண்டாந்து வச்சிரு. பேப்பரை கொப்பி கொண்டே எடுத்து அதை கிழிச்சிடாத கொண்டா அப்படின்னு பறிச்சு கொண்டாந்து வச்சிரு. அந்த புள்ள வந்து அதை எடுக்கிறதுக்கு ரீசன் இருக்கு. அதை எடுத்தா அதுல அந்த புள்ள அதுல ஒரு விஷயத்தை படிச்சும். அதான் அந்த புள்ளையோட ட்ரைனிங். ஒரு பேனையை கொண்டே சுகத்துல கீறுதா உற்றணும், பிள்ளைய கீறு மகன் நீ கீறு, வாவ் வெரி குட், பிள்ளைக்கு இப்ப நம்ம செஞ்சது குட், நல்லா இருக்குது, எங்கிட்ட உம்மா அப்பா சப்போர்ட் அப்படின்னு அதுக்குள்ள அந்த புள்ள வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சோம். இப்படித்தான் கீரும் புள்ள, இப்படி 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 கீரும். ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்கூல் போன உடனே 1ஆம் ஆண்டுல நர்சரியில ஆனா ஆவண்ணா அயன்ன ABCD எழுதி கொடுக்குறதா? கோடு தான். இப்படி கோடு, இப்படி கோடு, சரிச்சி கோடு, இந்த இப்படி எல்லாம் கோடு தான், லைனிங். புள்ள வந்து முதலாவது பழகிறது அதோட சுய சிந்தனையிலே அதை செய்யும். செய்ய ஆரம்பிச்சும் போது பிள்ளைட சுதந்திரத்தில் அதை விட்டுட்டு நாங்க பாராட்டணும். பாராட்டச்சில தான் அந்த புள்ள தன்னையை இன்னும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சோம். பிளாட்டினம் கலரை வந்து புள்ள தேடும், கலர் தேடும். பிள்ளைக்கு சின்ன அந்த 2 வயசுக்குள்ள நீங்க கலர்ஸை வந்து காட்டி கொடுக்கணும். அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த உளவியல் பிள்ளைட இந்த மூளை வளர்ச்சி அடையணும்டா முதலாவது அந்த பிள்ளைக்கு கலர்கள் காட்டப்படணும். இது ப்ளூ, இது கிரீன், இது எல்லோ, இது வயலட், இது பிங்க், இது வந்து அப்படி நாம எல்லாத்தையும் காட்டி கொடுக்கணும். அதுவா பிள்ளை என்ன செய்யும், அதை உள்வாங்கி கொள்ளும். உள்வாங்கிக்கிட்டு அந்த பிள்ளை ஒரு பிளாட்டினம் கலர் சோத்தை கீறுதா, கோடு கீறட்டும், எத்தனை காலை வேணும்னாலும் கிழிச்சட்டும், கீறி 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 கிழிச்சு கிழிச்சு போடட்டும். கிழிச்சு போட்டா ஊட்ட நாசப்படுத்திட்டான். இந்த பிள்ளையால எனக்கு கிடக்கிற கரைச்சல் வாப்பா, இதை பெத்து போட்டுட்டு நான் படுற பாடு அப்படின்னு உம்மா வாப்பா ஃபீலிங்ஸ் பண்ற. இது சரியான விஷம். இந்த புள்ள அது விஷமா இருக்குதுன்றதுனால அது விஷம் இல்லை, அதுற வயசுக்குள்ள அதுற ஃபீலிங்ஸையும் டேலண்டையும் வெளியே காட்டுது. அதான் அந்த பிள்ளைக்கு காட்ட ஏலும். விஷமுண்டா விஷம் வாப்பா, இந்த புள்ள இருக்க மாட்டா ஒரு இடத்துல அப்படின்னு அந்த பிள்ளைய பிடிச்சு அட்டக்குற, இழுத்து கொண்ட இரி ஈனன்ற, எட்டுக்காத, அதை எழுதாத. வீட்டில் வந்து கொஞ்சம் வறுமையாக இருந்தா, கஷ்டமாக இருந்தா, இப்போ அந்த புள்ள அந்த பிளாட்டினம் கலரை கொண்டு எழுதினா இந்த உம்மாவோ வாப்பாவோ, ஓ உங்களுக்கு இப்போ பிளாட்டினம் கலர் தானே மகன் தேவை, ஊட்ட திண்டா குடிச்சவை வழியில் உங்களுக்கு பிளாட்டினம் கலர் அப்படின்னு பறிச்சுக்கொண்டு அது தங்கச்சிக்கு இந்த தாத்தாக்கு நானா ஸ்கூல் போகிறதுக்கு வாங்கி வச்சிருக்குது, நீங்கள் கீறினா இன்னொன்று வாங்கிடுமா அப்படின்னு கொண்டே வச்சிருது. இந்த புள்ளையோட மூளை மூடிப்பட்டுரும். இந்த திறக்க வேண்டிய மூளை என்ன செஞ்சிருமெண்டா ஒட்டோவா க்ளோஸ் ஆகிரும். அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து அதுக்குள்ளே ஒரு மனநிலம் எப்படி உருவாகும்டா, நம்மளோட உம்மா அப்பா விரும்பலை, இதை நம்மளோட உம்மா அப்பா வந்து இதை வந்து என்ன செய்கிறாங்க, விரும்ப மாட்டாங்க அப்படின்னு அதுவா அதுக்குள்ளே இருக்கிற டேலண்ட் எல்லாம் மூடி மூடி இல்லாமல் போயிடும். வெளிப்படுற டேலண்ட்டை நாங்கள் விட்டுறணும். சில புள்ள நல்லா சுட்டியாக விளையாடும், ஓட்டி ஓட்டி பாஞ்சு ஏறி குதிச்சு விளையாடும். அந்த பிள்ளைய வந்து விளையாடுற நேரம் அது எங்களை கூப்பிடும், உம்மாவை வாப்பாவை கூப்பிடும், கூப்பிட்டு கொண்டு விளையாடும். விளையாடுற நேரம் அந்த பிள்ளை வந்து அது அந்த விளையாட்டை நாம் ரசிக்கணும்னு எதிர்பார்க்குது. என் உம்மா என் வாப்பா இதை ரசிக்கணும், கைதட்டணும், என் வாப்பா உம்மாவும் எனக்கு ஒரு என்ன செய்யணும், ஒரு சப்போர்ட் பண்ணணும் என்று நினைச்சோம். ஓடி அந்த புள்ள போய் விழுவுற நேரம் சில உம்மாமார் இந்த பாப்பா இந்த புள்ள விழுந்துட்டேன்னு ஓட்டி போய் பிடிச்சி தூக்கி தட்டவி அப்படின்னக்குள்ள அந்த புள்ள என்ன செய்யும்னா ஒரு ஆக்டிவிட்டீஸை, ஓ நமக்கு பெரிய ஒரு ஆபத்து வந்துட்டு போல, உம்மாவே வந்து நம்மளை தூக்கிட்டாங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே அதை என்ன செஞ்சிடும், ஒரு ஃபீலிங்ஸை கொண்டு வந்துடும். புழுமா புழும், புள்ள இடர்பட்டு புழும், ஏறும்போது வலிக்கு புழும், ஓடிட்டு போகும்போது புழும். புழுந்தா ஓ அது ஒன்றும் இல்லைம்மா, எலும்புங்க 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 எலும்பிடுங்க, அந்த பிள்ளையா எலும்பும், எலும்ப உடனும். அதான் உளவியல். எலும்பினதுக்கு பிறகு வெரி குட் மகன்,
நீங்கள் இப்போ தான் கிரேட் அப்படின்ட்டு போய் கிட்ட போய் பிடிச்சி ஒரு கிஸ்ஸை பண்ணி எவ்வளோ மகன் பட்டுச்சு இங்கேயா சரி அது ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது அந்த பிள்ளை இன்னும் உளரீதியாக வலுப்பெறும், அப்படி மன வலிமை பெறும். ஏண்டா நமக்கு ஒன்றும் இல்லை, சும்மா அப்படி சறுக்கி விழுந்துட்டோம், நமக்கு பெரிய ஆபத்து எல்லாம் இல்லை, இருந்தால் தான் நம்மளோட உமா பாப்பா இருக்காங்களே பாதுகாப்புக்கு என்று அந்த ஃபீலிங்ஸ் அந்த பிள்ளை உள்வாங்குது தானே. அதான் அந்த பிள்ளையுடைய மன வளர்ச்சி. விழுந்து முட்டியை புட்டிச்சு போய் ஓட்டி போய் தூக்கி தாங்கி இனி ஓடாதங்க மகன், இனி பாயாதங்க, இனி எடுக்கப்படாத இப்படின்னு முடிய அந்த பிள்ளை பிறகு அதில் இருந்து விலகிடும். விலகிட்டேன்டா அதுக்குள்ளே இருக்கிற டேலண்ட் மூடுபட்டுரும், க்ளோஸ், அந்த மைண்ட் க்ளோஸ் ஆயிரும். அப்போ நாங்கள் எப்போவுமே பிள்ளைகளோட விளையாட்டை ரசிக்கணும். இப்போ இப்படி வாப்பாவோ உமாவோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்கன்னுங்களே, வேலை செஞ்சுட்டு இருக்கும் உமா காய்கறி நறுக்கிட்டு இருப்பா குசினியில், இந்த புள்ள வந்து ஃப்ரிட்ஜில் தொங்கி கதவை இழுப்பான், ஃப்ரிட்ஜு கதவை இழுப்பான், ஒரே இந்த தோதுக்கு செல்ற இதில் தொங்கப்படாண்டு அது தொங்கி தொங்கி இந்த கதவை ஒட்டச்ச போறான்னு மண்டையில் ஒரு குட்டு முதுகுல ஒரு அடிச்சு விரட்டி விட்டுருது. அப்படி நிறைய நடக்கிற அந்த புள்ள வந்து அதில் தொங்குறான். தொங்குறது தப்பு தான், அது உடஞ்சிட்டேன்டா நமக்குத்தான் செலவு. அவன் தொங்கி எதையோ ஒன்ற செல்ல வாரான், அதை இழுத்து துறக்கிறான். துறக்கும் போது நம்ம அந்த புள்ளிட்ட செல்லணும், மகன் இதில் தொங்கப்படா வாப்பா, இது நம்மளோட ஃப்ரிட்ஜ் இல்லையா, உடஞ்ச மரம் உங்களுக்கு தொங்க இயலுமா, அதில் இதுக்குள்ள நம்மளோட சாமான் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் தானே, சாப்பாடு எல்லாம் வச்சிருக்கோம், எப்பல் இருக்குது, ஒரஞ்சு இருக்குது, கறி எல்லாம் வச்சிருக்கோம், அது வந்து கெட்டு போய்த்திருந்தானே மகன், மூடி வச்சனும் வாப்பா. இது செல்ற மெத்தட். ஜோதுக்கு செல்ற விளங்குறல்ல அப்படின்னு அடிச்சு முடிய அவன் நினைப்பான், ஓ நீங்க இருந்தா தான் திறக்க விட மாட்டாங்க அப்படின்ட்டு உம்மா பாப்பா இல்லை அந்த நேரம் போய் இழுத்து திறந்து ஒரு மணித்தியாலத்துக்கு திறந்து விட்டு போயிடுவான். நமக்கு தானே ரெஸ்ட் ஆகும். அப்போ இந்த மாதிரி பிள்ளைகளுடைய அந்த சுட்டித்தனங்களை வந்து நாங்கள் ஒரு நாளும் தடுக்கப்படா, முட்டுக்கட்ட போடப்படா. பிள்ளைக்கு அதில் தப்பை உணர்த்திட்டு அதை விட்டுட்டு நீங்கள் இதை விளையாடுங்க மகன் அப்படின்னு இன்னொன்று பக்கம் டைவெர்ட் பண்ணி விட்டுறணும். எது வந்து பிள்ளைக்கு பாதிப்பு உண்டாக்குமோ அதில் இருந்து இன்னொரு பக்கம் டைவெர்ட் பண்ணி அந்த பிள்ளையை வந்து என்ன செய்யணும்டா, மைண்டை வந்து ஒரு நாளும் க்ளோஸ் பண்ணிடப்படாது, அதே ஆக்டிவிட்டியில் இன்னொரு காரியத்தை செய்ய வச்சிடணும். இப்படி பிள்ளைகளோட விஷயத்தில் நாங்கள் கம்ப்யூட்டரை வச்சுக்கொண்டு ஒருத்தர் வாப்பா என்ன செய்வார், எல்லா கணக்கு வழக்கும் பார்த்துட்டு இருப்பாருன்னு வைங்களேன். வர்ற பிஸ்னஸ்ஸு கொடுக்கல் வாங்கல் எல்லாம் பார்த்துட்டு இவர் சுற்றி சுற்றி ஓட்டுவான். ஓட்டும்போது தட்டுப்பட்டு லெப் வந்து கீழே விழுந்துட்டுன்னு வைங்க, இல்லாட்டி கொஞ்சம் அடிபட்டுட்டுன்னு வைங்க, ஓடினா வாப்பா பிடிச்சி ஒரே மண்டையில் போடு, முசீபத்து பிடிச்சவன், இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் அதுக்குள்ளார வந்து விஷத்தை காட்டுறான் அப்படின்னு ஒரு குட்டை போட்டு முடிய அப்படியே தலையை பிடிச்சிட்டு போய்த்துருவான். அவனோட ஆக்டிவிட்டிஸ் அவன் ஏன் அவடத்துல காட்டுறான், நம்மளோட வாப்பா நம்மளை ரசிக்கணும், நம்ம ஓடுறது, நம்ம பாயிறது, நம்ம பிடிச்சிறது, நம்மளோட இதை வந்து எங்களோட வாப்பா ரசிச்சணும்டா. வாப்பாக்கு தெரியும் நம்மளோட புள்ள இதைத்தான் எதிர்பார்க்குறானா, மகன் ஈனவா அபு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் வாப்பா, இந்த வேலையை அபு செஞ்சு முடிச்சுட்டு உங்களோட வந்து விளையாடுறேன், நீங்கள் கொஞ்சம் தூரமாகி விளையாடுங்க, இதை தட்டுப்பட்டா உளுந்து உடஞ்சிரும் மகன் அப்படின்னு சொல்லி பிள்ளையை ஓரமாக்கிட்டு வேலையை செஞ்சு முடிச்சுட்டு அந்த பிள்ளையோட விளையாட்டை ரசிக்க போயிடணும். இதுதான் குழந்தைகளோட தாய் தகப்பன் நடக்க வேண்டிய முறை சின்னத்தில். அப்போ அந்த பிள்ளை வந்து கைதட்டலை எதிர்பார்க்கும், அதை பாராட்டுறதை எதிர்பார்க்கும், அந்த பிள்ளைக்குள்ளே அது இயற்கையாகவே இருக்கக்கூடிய உணர்வு அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளணும். இப்போ இந்த பிள்ளைகள் வந்து இந்த வயசில் இந்த மாதிரி செய்கிறத விட்டுட்டு உமாக்கு வேலை செய்கிறதுக்கு இந்த புள்ள ஒரே கரைச்சல் குட்டுக்குற, வாப்பாவை வேலை செய்ய விட்ற இல்லை, வீட்டில் சரியான அலட்டி கேஸ் இந்த புள்ளண்டு, மகன் இதை கொண்டு வச்சுட்டு நீங்கள் கார்ட்டூன் பாருங்க வாப்பா, உம்மி வந்து வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வாரேன், இதை கொடுத்தாச்சு. இதை கொடுத்து முடியவில்லை, என்னத்தை பார்ப்பான், மொபைலை கொடுத்தா அது கார்ட்டூனை பார்ப்பான். அந்த கார்ட்டூனில் அந்த பிள்ளைக்கு விளங்குமா எதாச்சும், அது பேசுகிற மொழி விளங்குமா, அது ஏதோ ஒன்று ஓடுறது, பாயிறது, பறக்கிறது, புழுவுறது, சண்டை பிடிக்கிறது, இதானே அதுக்கு தெரியும். இப்போ இந்த பிள்ளைகள் கொஞ்சம் அந்த ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளை வந்து நிறைய கார்ட்டூன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸ்பைடர் மீன் பார்ப்பான், சூப்பர்மேனை பார்ப்பான், ஸ்கூபிடுவோ பார்ப்பான், பென்டென்னை பார்ப்பான், இப்படி எக்கச்சக்கமான இதுகளை கொண்டாந்துட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த புள்ள, இந்த புள்ள நினச்சி எனக்கும் இந்த மாதிரி பென்டென் மாதிரி வச்சோண்டு கிடச்சா நானும் பறப்பேன் தானே, வாப்பாட்ட உமாட்ட போய் அட்டம் பிடிக்கிறேன், எனக்கு பென்டென் வச்சு வாங்கித்தா.
இப்போ அந்த பிள்ளையோட மூளையில் என்ன பதிஞ்சிருக்கு? இந்த ஒச்சை கட்டிட்டு இப்படி தட்டினா நம்மளுக்கும் ஒரு வண்டி வாகனம் வரும், நம்மளும் புஷ்ஷுன்னு பறப்போம், நம்மளும் ஹீரோவாகிடுவோம் அப்படின்னு அந்த புள்ள வந்து நினச்சிது. அது நடக்குமா? நடக்காது. சூப்பர்மேன் பறந்து வருவாராம், பறந்து வந்து ஒரு ஆபத்து வார நேரத்தில் ஆக்களை காப்பாற்றுவார். அந்த ட்ரெஸ்ஸை போட்டால் இவரும் சூப்பர்மேனாக மாறிடுவாருன்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணுது, மூளை ஃபிக்ஸ் பண்ணுது. அது சாத்தியமா? அவன் சும்மா படத்துக்கு கிரியேட் பண்ணி எடிட் பண்ணி காட்டுறான். ஆனால் பிள்ளையோட மனசில் அது உண்மை மாதிரி பதியுது. உண்மையாகவே அது அந்த உலகத்தை கற்பனை பண்ணுது. ஜுராசிக் வேர்ல்டுன்னு சொல்லி படங்களை உண்டாக்கி இருக்கிறான். மிருகம் பேசும். ஏவாப்பா நம்மட நாய் டோக் பேசுது இல்லை, ஏன் நம்மட கெட் பேசுது இல்லை? அதில் எலி பேசுகிற, பூனை பேசுகிற, எல்லா மிருகமும் பேசுகிற, சிங்கம் புலி பேசுகிற. இங்கே இந்த புள்ள பார்க்குறது பேசுது இல்லை. ஏவாப்பா அது பேசுது இல்லை, ஏ உம்மி இது பேசுறல்ல? இப்போ சொல்லுங்களேன் பதில். யார் பழக்கி விட்ட பிள்ளைய? உமாவும் அப்பாவும் ஃபோனை கொடுத்துட்டு தானே அந்த மூளையில் என்ன ஃபிக்ஸ் பண்ணப்பட்டுச்சு? இது மிருகம் பேசும், அப்படி பறந்து வரையிலும், புஷ்ஷுன்னு போகையிலும், ஹல்க் மாறி மாறையிலும், புட்டியான உணர்வுகளை பிள்ளைக்குள்ள உண்டாக்கினா ஒரு கற்பனை உலகத்தில் அந்த பிள்ளையுடைய மூளை வளர்ந்து 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 அது கற்பனையாகவே அதில் வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? மாறிடும். அதில் உண்மையான ரியல் லைஃப்ன்ற மூளை மூடிடும். அப்போ இந்த அளவு பாதிப்புகளை வந்து இந்த தாக்கம் என்ன செய்யும்? இந்த மீடியாக்கள், மொபைல் ஃபோன்கள் உண்டாக்கும். அப்போ வாப்பா பறந்து வந்து நம்மளை காப்பாற்ற நம்முடைய எதிர்பார்த்தா நடக்குமா? புள்ள போகுது, சூப்பர்மேன் புஷ்ஷுன்னு வந்து அப்படி தூக்கிட்டு போயிடுவார். எங்களோட வாப்பாவும் நாங்கள் அப்படி புள்ள போகிற நேரம் வந்து பாஞ்சி பிடிப்பாருண்டு புள்ள மேசையில் இருந்து குதிக்கக்குள்ள வாப்பா அங்கினே இருந்தா என்ன நடக்கும்? பில்டிங்கில் இருந்து நான் பாஞ்சா என் வாப்பா சூப்பர்மேன் மாதிரி வந்து பிடிச்சிருவாருன்னு நினச்சி புள்ள பில்டிங்கில் இருந்து பாஞ்சா என்ன நடக்கும்? இப்படி பல பாதிப்புகளை வந்து நாம் அந்த பிள்ளையோட எப்படி நடந்து கொள்கிறோம்ன்ற விதத்தை வச்சு தான் கிரியேட் ஆகுது. இதெல்லாம் நாங்கள் வந்து மனசில் ஆழமாக பதிச்சு கொள்ளணும். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளை, தாய்மார்களே, இந்த குழந்தைகளை வந்து சாதனையாளர்களாக நாங்கள் மாற்றணும்னு எல்லா அம்மா அப்பாவும் ஆசைப்படுறோம். எங்களோட புள்ள படிச்சணும், பெருசாக கிரேடாக வரணும், எங்களோட புள்ள வந்து எல்லா இதுலேயும் போட்டியிலையும் ஃபஸ்ட்டு வரணும், அப்படி எங்களோட புள்ள தான் ஹைலைட் ஆகணும்னு நினச்சிறேன். புள்ள ஹைலைட் ஆகணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? அந்த உமா அப்பாவுக்கு தெரியுமா என்ன செய்யணும்னு? புள்ள ஹைலைட் ஆகணும்டா, ஒரு சாதனையாளராக மாறணும்டா, உளவியலாளர்கள் அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதில் மிக முக்கியமாக அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மனநல மருத்துவர் மெக்ரிலேண்ட் அப்படின்றவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. இந்த பிள்ளைகளை சாதனையாளர்களாக மாற்றணும்னா என்ன வழி தெரியுமா அப்படின்னு அவர் ஆய்வு செய்கிறாரு. ஆய்வு செஞ்சுட்டு பல வருஷத்துல ஆய்வுல முடிவு என்ன சொன்னாரண்டா, உம்மா பாப்பா ஒழுங்காக இருக்கணும்ன்றாரு. எத்தனையோ வருஷம் ஆய்வு செஞ்சுட்டு எப்படி இந்த பிள்ளைகளை வந்து சாதனையாளர்களாக மாத்துறேன்டா, உம்மாவும் பாப்பாவும் ஒழுங்காக இருக்கணும். அவ்வளோ வருஷம் ஆய்வு செஞ்சதுல முடிவு, ரிசல்ட்ஸ் அப்படின்றாரு. அப்போ இந்த உம்மாவும் பாப்பாவும் வந்து என்னத்தை பிள்ளைக்கு விதைச்சிறாங்களோ அது போடுற விதை தான் விருட்சமாக மாறப்போகுது. எந்த விதையை போடுறாங்களோ அந்த விதை விருட்சமாக, நல்லதோ கெட்டதோ, நல்லதை போட்டாங்கண்டா அந்த தாய் தகப்பன்ட்டு அந்த நல்லது இருக்கணும். அந்த பிள்ளை அப்போ அந்த போடப்படுற விதையால் தான் உருவாக்கப்படும். அப்போ இதை வந்து அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, ஒரு பிள்ளை 5 வயசுக்குள்ள அதுவாகவே தானாகவே பாத்ரூம் போய் அதில் தேவைகளை முடிச்சுட்டு கம்ப்ளீட்டாக அதில் அந்த எல்லா கழிவுகளையும் கழித்து துப்புரவாகி திரும்ப வந்து தன்னை ட்ரெஸ்ஸை தானே எடுத்து போட்டு இப்படி முழுசாக ஒரு வேலையை அது செய்மாக இருந்தால் 20-25 வயசாகும்போது அது ஒரு சாதனையாளராக மாறும். இது எப்படி ஆய்வு? ஒரு புள்ள 5 வயசில் அதுவாகவே தானாகவே பாத்ரூம் போய் தானாகவே அதில் இயற்கை தேவைகளை முடித்து துப்புரவாகி க்ளீனாக வந்து அதுவாக அதில் ட்ரெஸ்ஸுகளை வந்து ஆடைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டா உம்மாவை கூப்பிடும். என்ன இப்போ நம்மளோட பிள்ளைய எப்படி தெரியுமா? சூ பிடிக்கினா உம்மி சூ. 5 வயசு புள்ள, 5 வயசு 4 வயசு புள்ள ஓ பாத்ரூம் போகணும்னா உம்மி கக்கா புள்ள. அப்போ நாங்கள் என்ன செய்யலை? அந்த பிள்ளைக்கு சின்னத்தில் இந்த விஷயத்தை இன்னும் போடலைன்னு அர்த்தம்.
இனி எப்படி சாதனையாளராக மாத்துறது? இவர் ஆய்வு என்ன சொல்லுதுண்டா, நீங்க 5 வயசுக்குள்ள இந்த ஒழுக்கத்தை முதல் படிச்சு கொடுங்க, அதுவாக அதிட வேலையை தானா செய்யுமாக இருந்தா அது 20 அல்லது 25 வயசு அடையும் போது தானாகவே சாதனையாளராக மாறும். அப்போ ஒழுக்கங்கள் பழக்கப்படணும். நாம பாத்ரூம் போற ஒழுக்கத்தை படிச்சிருக்கோமா? நம்மட ஆட்கள்கிட்ட சரி பாத்ரூம் போறேன்டா, எப்படி பாத்ரூம் போகணும் சொல்லுங்களேன் கொஞ்சம் ஒழுக்கத்தை, இஸ்லாம் சொல்ற ஒழுக்கத்தை சொல்லுங்கடா. எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க பாத்ரூம் போற நேரம் வலது காலை வச்சு போவீங்களா இடது காலை வச்சு போவீங்களா? அப்படின்னா வலதா இடது. இந்த மாமியார் வீட்டையா போறோம்? பாத்ரூமுக்கு போற நேரம் வலதை வச்சு போறதா இடதை வச்சு போறதா? இல்லை வெளியே வார நேரம் வலதை வச்சு வாரதா இடதை வச்சு வாரதா? இப்படியே நம்மட ஆக்களுக்கே தெரியா. அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு, அது பலவீனமான செய்தி. அந்த மாதிரியான ஹதீஸ்கள் எதுவும் இல்லை. இடது காலை வச்சு போற வலது காலை வச்சு வெளியே வாருன்றது அது பலவீனமான செய்தி. இதே நமக்கு தெரியாட்டி நாம எப்படி பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற ஒழுக்கம்? பாத்ரூம் போறேன்டா மகன் இப்படிமா போகணும், ட்ரெஸ்ஸில் ஒழுக்கு இப்படி இருக்கணும், கழுவி சுத்தப்படுத்துறது இப்படி கழுவி சுத்தப்படுத்தி கொள்ளணும், திரும்ப ஆடைகளை ஒழுங்குபடுத்தி கொள்ளணும், இந்த மாதிரி தான் வெளியே வரணும். இதை நாங்கள் சின்ன வயசில் போட்டு 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 சொல்லி கொடுத்து அதையே தண்ட தேவையை செய்கிற மாதிரி பழக்கி உருவாக்கிட்டோம்னு வைங்களேன், அதுவாக முன்னேறும். அது மட்டும் கிரியேட் பண்ணி பாருங்க, மற்ற வேலைகளெல்லாம் நாங்கள் அந்த பிள்ளைக்கு செல்ல தேவையில்லை, அதுவாக செய்யும். ஏன்னா நாங்கள் போடுற விதை தான் முளைச்ச போகுது. அதை இவர் என்ன செய்கிறாரு, மிக்ரிலேண்ட் அப்படின்ற அந்த உளவியலாளர் சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதில் இன்னும் சாப்டருக்குள்ள மேட்டருக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால உள்ளே வரல. இதில் அடுத்த இன்னொரு பகுதி, அந்த பிள்ளைகள் மனநலம் பாதிக்கப்படுறதுக்கு ஒரு காரணமாக இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுல பிள்ளைகளோட அந்த என்ன செய்கிறது, பிள்ளைகளை பெற்று போட்டுட்டு அவங்களோட விஷயத்தில் பிள்ளையோட தாய் தாப்பன் அக்கறை இல்லாமல் கரிசனை காட்டாமல் பிள்ளையை அரவணைக்காமல் இருக்கிறது ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அது சம்பந்தமான விஷயங்களை நாம் நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். இன்றைக்கு சொன்னது பேசிக் தான். இந்த காரணங்களால் இப்படி பிள்ளைகள் மாறுமாக இருந்தால், முதலாவது நாங்கள் அந்த பிள்ளைகளுடைய மூளை வளர்ச்சியில் பங்களிப்பு செலுத்தாட்டி வலது மூளைன்றது அதில் அந்த குறிப்பிட்ட பருவத்துக்கு வளர்ச்சி அடையாட்டி இடது மூளை எத்தனை வருஷமானாலும் வேலை செய்யாது. தோதும்பாங்க பிள்ளை, என்ன சொல்கிற தோது பிள்ளை இதும்பாங்க. ஏன்னா வளர்ச்சி அடைய வேண்டியது வளர்ச்சி அடையாது. எனவே அந்த விஷயத்தில் நாங்கள் கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் முக்கியமாக கவனம் செலுத்தணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்களில், வரக்கூடிய நாட்களில் மார்க்கத்தோடு இந்த பிள்ளைகள் விஷயத்தை எப்படி அதை அணுகணும், இஸ்லாம் என்ன வழிகாட்டுது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹான்.